அந்தளவில் குரட்டை என்பது எங்களுக்கு பல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது. நாங்கள் அதனை அலட்சியம் செய்யக்கூடாது. மிக முக்கியமாக உடற்பருமன் ஒரு காரணம் என்று நீங்கள் கூறினீர்கள். அதை காட்டிலும் என்னென்ன விடயங்கள் இந்த குரட்டைக்கு காரணமாக அமைகின்றன? உடற்பருமன் நாங்கள் பொதுவாக சொல்ல போனால் உடற்பருமனும் குறுகிய கழுத்து அல்லது கழுத்தின் சுற்றளவு கூடது ஒரு காரணம். அது மாற்றக்கூடிய காரணம். அதாவது நாங்கள் அதை உடற்பருமனை குறைக்கலாம். இந்த சில சர்ஜரி மூலம் இந்த கழுத்துக்குள்ளே இருக்கிற அந்த டான்சில்ஸ் அகற்ற செய்யலாம். அதை தவிர சில கன்ஜென்டல் அதாவது பிறப்பிலே வரக்கூடிய மாற்றங்கள். சில பேருக்கு நாடி உள்ளே போயிருக்கும், மைக்ரோநேத்தியான்னு சொல்கிறது. அடுத்து சில பேர் அந்த டவுன் சிண்ட்ரோம் மாதிரி சில சிண்ட்ரோம் இருக்கிறாங்க. அவையிட்ட கழுத்து சின்ன இருக்கும், உடற்பருமன் கூட இதாகவே இருக்கும். இப்போ அதில் பெரிய மாற்றம் செய்யலாது. அடுத்த சில பேர்ட்ட நாக்கு சில ஹோமோன் பிரச்சனைகளால், இப்போ தைராய்டு ஹோமோன் குறைவால் அவர்கிட்ட உடம்பும் வாய் எல்லாம் மூதி இருக்கும். அப்போ அதுலேயும் நாக்கு பெருசாகிறபடி அது பிரச்சனையாக இருக்கும். அதை தவிர இந்த குரோத் ஹோமோன் கூடுறதால நாக்கு பெருசாக இருக்கும். அப்போ சில ஹோமோன் பிரச்சனைகளால். அதை தவிர எங்களோட சொல்லப்போனோம்னா சிறுநீரக செயற்பாடு குறைஞ்சாக்கள். அப்போ அவைகளுக்கு உங்களுக்கு தெரியும், சிறுநீரக செயற்பாடு குறைஞ்சாக்கள் இந்த சில பேர் டயாலிசிஸில் இருக்கிறார்கள். அவைகிட்ட சிறுநீரை வெளிப்படுத்துகிற தன்மையெல்லாம் குறைவாக இருக்கும். இப்போ உடம்புல நீர்ச்சத்து கூடுறபடியாக அது இந்த வெளியே கைகால் வீங்குற மாதிரி இந்த சுவாசப்பாதை இருக்க இதுகளும் கொஞ்சம் வீக்கமடையும். அப்போ இப்போ நார்மலாக இருக்கிற விட அது வீக்கமடைஞ்சோன்னு செய்யும் சுவாசப்பாதைன்ற அளவு சுருங்கும். சுருங்கினோடனே அது இந்த ஒரு குரட்டை பிரச்சனையாக ஸ்லீப் அப்னியா பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அப்போ அதில் என்ன பெரிய பிரச்சனைன்னு சொன்னால், இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்க நோயாளிகள், சிறுநீரக செயலிழப்புள்ள நோயாளிகள் இயற்கையாகவே அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சோம்பல் குணங்கள் அதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த குரட்டையும் இருக்கக்குள்ள அவைகள் இதை யோசிப்பினம் சிறுநீரக செயற்பாடு பிரச்சனையால தான் இந்த சோம்பல் குணங்கள் எல்லாம் வருது. அப்போ அவைகளுக்கு இதை பார்த்து டெஸ்ட் பண்ணி போட்டு அவைகளுக்கு இதை ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா அவற்ற குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்வேண்ட இது நல்ல சுகமாக இருக்கும். அப்போ அது ஒரு பக்கம். அப்போ இதுகள் ஒரு காரணிகளாக இருக்கும். ஆனால் இப்போ நார்மலாங்களுக்கு பேஷண்ட் ஒரு நோயாளி எங்கள்கிட்ட வர்றேன்னு சொன்னால் கணக்க காரணங்களுக்கு ஒன்று கட்டாயம் அவருக்கு பகலில் நித்திர தூக்கமாக இருக்குது, நித்திர வரியாக போவதில்லைன்னு சொல்லி இது ஒரு கம்ப்ளைண்டாக இருக்கும். அல்லது நோயாளியின் துணை மனைவியோ கணவனோ சொல்லுவாங்க ராவில் சரியாக குறைட்டா சில நேரம் அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மூச்சு நின்று இந்த கஷ்டப்பட்டு எழும்புற மாதிரி இருக்கு, இவருக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியுதுன்னு அது சொல்லுவாங்க. அடுத்த சில நேரம் ரேராக ஆக்சிடென்ட்ஸ், காரோடைக்குள்ளே நித்திர தூங்குது எல்லாம் இருக்குது, நிப்பாட்டி ஒன்று சொல்லுவாங்க. இதுகள் நோயாளி சொல்கிறது. அதை தவிர வேறு சில காரணங்கள் அவர்கிட்ட நோயாளிக்கு உயர்குருதி அமுக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. அது உயர்குருதி அமுக்கம் மருந்துகளை கொடுத்தும் கண்ட்ரோல் ஆகுதில்லை. அது கூடுதலாகவே ஹை இதில் இருக்குன்னு சொல்லக்கூட அதை பார்க்குற வைத்திய நிபுணர் யோசிக்கலாம், இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாம், அவர் நோயாளி பெறமனாமல் இப்படி இருந்தார். அடுத்த இப்போ நான் சொன்னேன் இப்போ இந்த சுவாசப்பதை அடைபடுறபடியாக உடலுக்கு ஆக்சிஜன் அளவு குறைவு. இப்போ அதால் என்ன நடக்கும்னு சொன்னால் ஆக்சிஜன் அளவு குறையக்குள்ள உடம்பு யோசிக்கும் குறைய வர்ற ஆக்சிஜனையும் பாவிக்கணும். அப்போ அதுக்காக கூடுதலாக குருதியை உருவாக்கும். அப்போ அந்த ஹீமோகுளோபின் என்று சொல்கிற ஹீமோகுளோபின் நார்மலாக ஒரு 12 தொடக்கம் 14 இருக்கிற வேலுக்கு கூடும், 15, 16, 17 போகும். அப்போ அப்படி ஒரு விஷயம் வரைக்குள்ள நாங்கள் சோதிச்சு பார்க்கணும். அப்போ இந்த அடுத்த விஷயங்களும் இப்படி வரைக்குள்ள ஒரு அந்த நோயாளியை பார்க்குற ஒரு வைத்திய நிபுணர் ஒரு சுவாச நோய் வைத்திய நிபுணர்கிட்ட இதை அந்த நோயாளியை அனுப்பலாம், இதை பற்றி வருதெல்லாம் பார்க்க சொல்லி. கண்டிப்பா சுவாசம் சார்ந்த பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக குரட்டை காணப்படுகின்றது. அந்த அளவில் ஒரு இருதய நோய்க்கு இந்த குரட்டை வருமாக இருந்தால் அது இன்னும் எவ்வளவு தூரமான விளைவுகளை ஏற்படுத்தும்? இருதய நோய் இருந்தாலோ எந்த நோய் இருந்தாலும் இந்த குரட்டை அதை இன்னும் குரட்டைன்றது அறிகுறி தானே, ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம். ஸ்லீப் அப்னியா இன்னும் இருக்க நோய்களை பாரதூரமாக்கும். ஏன்னு சொன்னோம்னு சொன்னால் அப்போ இருதய நோய் இருக்க கூட நான் சொன்னேன் உடலுக்குள்ள போகிற ஆக்சிஜன் அளவு குறைந்தால் ஹார்ட்டுக்கு போகிற ஆக்சிஜன் அளவு குறையும். அப்போ ஹார்ட் இன்னும் வீக்காக போகும் இருதயம். அதே மாதிரி ப்ரெஷர் கூடும் ஆக்சிஜன் குறைவர வழியாக. அதே மாதிரி நுரையீரலுக்கு ஆக்சிஜன் குறைவடைய நுரையீரல் ப்ரெஷர் கூடும். மற்ற சில நோயாளிகள் நான் இங்கே பார்க்கல, நான் வெளிநாட்டில் வேலை செய்ய டைமில் பார்த்தது சில நோயாளிகளுக்கு முற்றாக 5 நிமிடத்துக்கு மூச்சு முற்றாக நின்று. அப்போ உங்களுக்கு சாரமாக தெரியும் 3 நிமிஷத்துக்கு மூச்சு நின்றா மூளை செயல் வந்துடும். இப்போ வேல் பழையனபடியாக 5 நிமிஷத்துக்கு. அப்போ அந்த நேரத்துக்குள்ளே ஆக்சிஜன் ஃபுல்லாக இல்லாமல் போய்க்குள்ள இருதய துடிப்பு வேறுபட்ட அரித்மியான்னு சொல்லப்படுற விஷயங்கள் சில நேரம் சடன் டெத் கூட வரலாம். பெரிய விளைவு. அப்போ பெருசாக அப்போ எல்லாரும் யோசிக்கிறது ஹார்ட் பிரத்தம்ண்டா பிரச்சனை, டயபெட்டிக்ண்டா பிரச்சனை, நீரிழிவண்டா, உயர்குருதி இயக்கம் பிரச்சனை, சிறுநீரகம், இது எல்லாத்தையும் கூட்டும்.
அப்போ இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்படி இருக்குமெண்டா மற்றது ரெண்டாவது என்ன விஷயம்ண்டா இதை வடிவாக ட்ரீட் பண்ணினோம்னு சொன்னால் நோயாளி நல்ல சுகமாக இருக்கலாம், சகல விளைவுகளும் ரிவர்ஸ் ஆகும்.